சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு தமிழ் திரைப்பட உலகின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் உள்ளிட்ட 3 பேரின் பெயரிலான புதிய தெருக்களின் பெயர் பலகைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் தமிழ் திரைப்பட உலகத்தின் முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் வசித்து வந்த மந்தைவெளிப்பாக்கம் நாற்றன் 3வது தெருவிற்கு திருச்சி லோகநாதன் தெரு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழ் பாடகர் சங்கீத சேவகர் சீர்காழி கோவிந்தராஜன் வசித்து வந்த மந்தைவெளிப்பாக்கம் கிழக்கு வட்ட சாலைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் வசித்து வந்த டிமாண்டி சாலைக்கு MS விஸ்வநாதன் சாலை என்றும் புதிதாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவற்றின் பெயர் பலகைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதற்கு அவர்களின் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர். கலைமாமணி திருச்சி லோகநாதன் ஐயா அவர்கள் வாழ்ந்த பகுதியில் உள்ள தெருவிற்கு அப்பாவின் பெயரை சூட்டி காணொளி மூலமாக இன்று முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்தாய் வாழ்த்துக்கு எங்கள் அப்பா இசையமைக்கும் போது அது கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அப்பா பேரில் அவர் வாழ்ந்த இடத்த கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தான் இருந்தார். அந்த இடத்துக்கு எங்கள் அப்பா பேர் வச்சது எங்கள் குடும்பத்தை எவ்வளோ நாங்கள் சந்தோஷப்படுவோமோ அதோட அப்பாவுடைய ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அவங்கெல்லாம் ஒரு பேர் ஆனந்தத்தில் இருக்காங்க. என்னுடைய தந்தையார் கர்நாடக சங்கீதத்தை பாமரர்களும் திரும்பி பார்க்கின்ற வகையில் அந்த இசைத்துறையில் உழைத்தவர். அவரது பெயரால் ஒரு சாலையை இன்று அவர் வாழ்ந்த பகுதியில் கிழக்கு சர்க்குலர் சாலையை சீர்காழி கோவிந்தராசன் சாலை என்று பெயரிட்டு தமிழிசை உலகத்திற்கும் கர்நாடக சங்கீத உலகத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு இதேபோல் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் நீதி கட்சி வரலாறு, தந்தை பெரியார் சிந்தனை தொகுப்பு, அறிஞர் அண்ணா சிந்தனை தொகுப்பு, திராவிட இயக்க பெண் சிந்தனையாளர்கள் தொகுப்பு உள்ளிட்ட திராவிட களஞ்சியத்தின் 7 புத்தகங்களை முதலமைச்சர் வெளியிட்டார்.